ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே ஒரு அருமையான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அற்புதமான விநாயகர் ஸ்தோத்திரம். ஔவையார் அவை பிராட்டி அற்புதமான முறையிலே விநாயகப் பெருமானை எனக்கு தமிழை கொடு என கேட்கின்றார். விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் அவரவர்களுடைய தேவைக்கேற்ப அள்ளி கொடுக்கின்ற தெய்வம். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். எவன் ஒருவன் விநாயகப் பெருமானை அனுதினமும் வணங்கி வாழ்கின்றானோ அவனுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான சம்பத்துக்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். காரணம், விநாயகப் பெருமானை வணங்குவதற்கு மிகப்பெரிய பூஜை முறைகள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மிகப்பெரிய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா, ஓம் விநாயகா இந்த வார்த்தையை சொல்லி வணங்கினாலே போதும். அகமகிழ்ந்து தன்னுடைய அருளை அள்ளி கொடுப்பான் விநாயகப் பெருமான். ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், எப்படி வணங்கினால் அந்த தெய்வத்தினுடைய கருணையை நாம் விரைவில் பெறலாம் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடந்து பூஜைகளை செய்தால் இறைவனுடைய கருணையை எளிதாக பெற முடியும். துன்பங்களை எல்லாம் நீக்கி சகல நலங்களையும் நாம் பெறுவதற்கு விநாயகப் பெருமானை இந்த முறையிலே வழிபட வேண்டும். விநாயகர் தடைகளை எல்லாம் நீக்குகின்ற அற்புதமான ஒரு தெய்வம். எப்படிப்பட்ட தடைகள் நமக்கு இருந்தாலும், திருமண தடையாகட்டும், பிள்ளைப்பேறு தடை, அதற்கு முன்பாக கல்வியிலே தடை, வேலை பெறுவதிலே தடை என எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நீக்குபவர் விக்னேஸ்வரர். அதனால்தான் விக்னங்களை நீக்குபவர், அதனால்தான் அவருக்கு விக்னேஸ்வரன் என்ற திருநாமம். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் நாம் விநாயகரை வழிபட்டு செல்வது என்பது நம்முடைய மரபு. குறிப்பாக புதன்கிழமை என்பது விநாயகப் பெருமானுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகின்றது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். இந்த புதன்கிழமை நல்ல நாளிலே அவரை வழிபடுவது என்பது நமக்கு இரட்டிப்பான பலன்களை தரக்கூடியது. அதற்கு முதலிலே புதன்கிழமையுடைய சிறப்பை நாம் பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய 7 நாட்களுமே ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு விதமாக சிறப்பான நாட்கள் தான். ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய நாட்கள் தான். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், இந்த புதன்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாள். அதே வேளையிலே அறிவு மற்றும் ஞானத்தினுடைய கிரகக்காரனான புத பகவானுடைய தினம் இந்த தினம். நமக்கு நாம் நல்வாழ்வு வாழ்வதற்கு அறிவு மிக முக்கியம், ஞானம் மிக முக்கியம். இந்த இரண்டையும் வழங்குபவர் புத பகவான். எனவே இந்த புதன்கிழமையிலே புத பகவானையும் விநாயகப் பெருமானையும் வணங்குவது நம்முடைய அறிவாற்றலை வளர்க்கும். குறிப்பாக மாணவர்கள், கல்வி கற்கும் மாணவர்கள் புதன்கிழமையிலே தவறாமல் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். காலையிலே பள்ளிக்கு செல்லும்போது விநாயகப் பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை வணங்கி கொண்டு கல்வி கற்க செல்ல வேண்டும். மாலையிலே கற்ற கல்வியெல்லாம் நல்ல நினைவாற்றலோடு நமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு மாலையிலே மீண்டும் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். சிறிதளவு கற்பூரம் ஏற்றி விநாயகனே வினை தீர்ப்பாய் என வேண்டிக் கொண்டாலே போதும். மேலும் இந்த புதன்கிழமையிலே சுபகாரியங்கள் எல்லாம் தொடங்குவதற்கும் அற்புதமான நாள். எந்த ஒரு சுபகாரியத்தையும் நான் தொடங்கும் போது விநாயகப் பெருமானை வேண்டுகின்றோம். முழுமுதற் கடவுள் அவர்தானே. அவரை துதித்துவிட்டுத்தான்
அடுத்த வேலைகளையும் நாம் செய்கின்றோம். ஆகவே இந்த விநாயகருடைய அருளினாலே புதன்கிழமையிலே விநாயகப் பெருமானை வணங்குவது என்பது நமக்கு மிகச்சிறந்த பலன்களை அள்ளித்தரும். தடைகள் எல்லாம் விலகும். கல்வியிலே தடை, வேலை பெறுவதிலே தடை, திருமணத்திலே தடை, பிள்ளை பேறு தடை, ஆரோக்கிய தடை என எல்லா விதமான தடைகளையும் நீக்குகின்ற அற்புதமான ஒரு பூஜை இந்த புதன்கிழமை விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தது அரச இலை. இந்த அரச மரத்தடியிலே தான் விநாயகப் பெருமான் குளிர்ச்சியாக அமர்ந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த தடைகளை எல்லாம் நீக்குகின்ற ஒரு அற்புதமான சக்தி கொண்டவர் விநாயகப் பெருமான் அல்லவா? இவரை தொட்டு வணங்கி வழிபட்டாலே எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும். இந்த விநாயகப் பெருமானுடைய அம்சமாக விளங்குகின்ற அரச இலை ஒன்றை பறித்து அரச மரத்தடி விநாயகரை வழிபட்டால் அந்த அரச மரத்தடி விநாயக வேண்டுதல்கள் அத்துணையும் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதே போல அரச இலையை வைத்து செய்யப்படுகின்ற பரிகாரங்கள், அந்த பரிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அற்புதமான அதீத சக்தியை கொண்டு சேர்ப்பவை. ஒரு அரசமர இலையை நன்கு சுத்தம் செய்து விநாயகருக்கு முன்பாக ஒரு தாம்பூல தட்டிலே வைத்து கொள்ள வேண்டும். தாம்பூல தட்டு மற்றும் விநாயகருடைய அரசமர இலைக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதனை அழகாக அலங்கரிக்க வேண்டும். பின்னர் தாம்பூல தட்டு முழுவதும் வாசனை மிகுந்த உதிரி பூக்களாலே அலங்கரித்து இலையின் மீது அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து அந்த விளக்கிற்கு அழகாக பொட்டு வைத்து அலங்கரித்து நல்ல எண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிற பஞ்சு திரியால், மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும் பஞ்சு திரி, எல்லா நிறங்களிலேயும் திரிகள் கிடைக்கின்றது, கடையிலே கேட்டால் கொடுப்பார்கள். மஞ்சள் நிறத்து பஞ்சு திரியாலே தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீப வழிபாடானது நம்முடைய தடைகளை எல்லாம் நீக்கும். பின்பு இந்த தூப தீப ஆரத்தி நன்கு விநாயகப் பெருமானுக்கு காண்பித்து புதன்கிழமைகளிலே இந்த வழிபாட்டை நாம் வாராவாரம் செய்து வர நம்முடைய இல்லத்திலே நல்ல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். இல்லத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் நிறைந்திருக்கும். வீட்டிலே சண்டை பூசல் இல்லாமல் எதிர்மறை சக்திகள் அண்டாமல் நம்மை பாதுகாக்கும் இந்த பூஜை. விநாயகருக்கு தொடர்ந்து அரச இலையிலே தீபம் ஏற்றி இந்த வழிபாட்டை நாம் தடையில்லாமல் செய்து வர நம்முடைய இல்லத்திலே எல்லா விதமான சந்தோஷங்களும் நிறைந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் இந்த வழிபாட்டால் நம்முடைய முன்வினை பாவங்கள் தீரும். முன்வினை பாவங்கள், கர்மாக்கள், எதிர்மறை சக்திகள் என எல்லாவற்றையும் அழிக்கின்ற அற்புதமான எளிய பூஜை முறை இந்த பூஜை. உங்களுக்கு சமஸ்கிருதம் வரவில்லை என்றால் அதனால் ஒன்றும் குறையில்லை. ஓம் விநாயகாய நமக, ஓம் தும்பிக்கையானே நமக, ஓம் வலம்புரி விநாயகாய நமக, ஓம் இடம்புரி விநாயகாய நமக, இப்படி விநாயகருடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே பூஜையை செய்யலாம். அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அருகம்புல்லால் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து விநாயகர் அகவல் ஔவையார் பாடிய மற்றொரு அற்புதமான ஒரு பூஜை ஸ்லோகம் விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவலை பாராயணம் செய்து விநாயகருக்கான திருமந்திரங்களை எல்லாம் சொல்லி பூஜையை நிறைவு செய்து நன்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அத்துணை வேண்டுதல்களும் நிறைவேறி விநாயகப் பெருமானுடைய அருளினாலே உங்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். புதன்கிழமை தோறும் இதனை செய்யுங்கள். வருகின்ற வாரத்திலிருந்து துவங்குங்கள். துவங்கி புதன்தோறும் விநாயக வழிபாட்டை செய்து வர உங்களுடைய இல்லத்திலே எல்லா வளமும் நலமும் சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.